வணக்கம் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ஓபி ஒரு வண்டி வந்திருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வேலை செஞ்சு கொடுத்து 1 இயர் ஆக போகுதுங்க. பின்னாடி நிற்கிது பாருங்க. இருங்க நம்ம முன்னாடி கேமராவில் காமிக்கலாம், அப்படின்னா தான் நல்லா தெரியும். வெனம், அவருடைய வெனம் வந்திருக்குது. என்ன கண்டிஷனில் வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஒரே டஸ்ட்டு ரஸ்ட்டு ஏகப்பட்ட அழுக்குங்க வண்டியில். பெயிண்ட்டே ஏன்னா பெயிண்ட் அடித்து நம்ம கிட்டத்தட்ட 1 இயர் பக்கம் ஆக போகுது. நல்லாவே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. ஃபுல்லாகவே ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது. இந்த வண்டி நம்மளுக்கு இப்போது சைலன்சர் ஆக்சுவலாக அவர் ஒரிஜினாலிட்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக ஓப்பன் டூம் போட்டிருந்தார். அவர் அது வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரிஜினல் சைலன்சரே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைலன்சரு, அப்புறம் ஃபுல் ஆயில் சர்வீஸுங்க, அப்புறம் அலைன்மெண்ட்டு, வாட்டர் வாஷு, அப்புறம் அவருக்கு ஏதோ சின்னதாக ஸ்டியரிங் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்க மாட்டிருக்குது. அது அப்புறம் ஒரு 5-6 வேலை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த வேலைகள் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ ஒரிஜினல் சைலன்சர் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிலேயே ஆர்டர் கொடுத்துட்டோம், வந்துருச்சு. ஒரிஜினல் சைலன்சர் போட போகிறோம். வண்டி எப்படி பண்ணிக்கிறாரு வருங்க. இப்போ இந்த வண்டி நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு வருங்களா எல்லாம். இல்லை வண்டி மறுபடியும் நம்ம டஃப்லான் கோட்டிங் போட்டு பாலிஷ் பண்ணி இன்டீரியர் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் பண்ணணும். எல்லா ஒர்க்கும் இனிமேல் தான் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாரு. ஆர்பிஎம் மீட்ரு செட்டு, ஆண்ட்ராய்டு செட்டு, ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டியில். இனி அப்படியே வேலை செய்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன், என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது. அப்புறம் அப்படியே உங்களுக்கு இந்த பாலிஷ் போடுற விஷயங்களும் உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். சரிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு வண்டி. ஆக்சுவலாக சைலன்சர் ஒர்க் முடிஞ்சுதுங்க. அப்புறம் சைலன்சர் ஃபுல்லாக செட்டாகவே மாற்றிட்டேன்னு வச்சுங்களேன். சைலன்சர் ஒர்க் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாலிஷ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்குது. வண்டி கிட்டத்தட்ட கொடுத்து 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் ஷைனிங் பண்ணி வண்டி பாலிஷ் போடல சொல்லி பாலிஷ் போட்டிருக்குது. இப்போது பாலிஷ் போடுறத அப்படியே காமிக்கிறேங்க. பாலிஷ் போட்டு முடியட்டும். உங்களுக்கு பாலிஷ் போட்டு முடிஞ்சோடனே இது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கிறாரு நம்ம கொடுத்ததுக்கப்புறம். அதனால் அது என்னெல்லாம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லோ கலர் தான், மாசான கலருங்க, ரொம்ப பிடிச்ச கலரு. எல்லோ கலர் யாருக்காவது பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வண்டி பார்த்திங்கன்னா பாலிஷ் ஓட்டுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. பாலிஷ் ஓட்டிகிட்ருக்குறாங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வண்டி அடாடாடா தகன்னு இருக்குது. வாங்க, வண்டி ஓட்ட 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 அப்படியே மின்னுது வண்டி. எப்படிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிக்கட்டும். முடிச்சோன்னே நம்ம ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம். ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாகவே வண்டியெல்லாம் ஃபைனல் பண்ணி எடுத்துட்டுங்க. ஏகப்பட்ட வேலைங்க வண்டி. எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்ருக்குது. இன்டீரியர் க்ளீனிங் நடந்துகிட்ருக்குது. சரி, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க ஃபைனலாக. ஓகே, வண்டி ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சு இப்போ தான் நிற்கிது. கண்ணாடி மட்டும் துடைக்கணுங்க, இன்னும் துடைக்கலை. என்னெல்லாம் ஆல்ட்ரேஷன், என்னெல்லாம் ஃபிட்டிங்ஸ் பாருங்கள். வண்டியே வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கிறாரு. அப்படியே உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் என்னென்ன மாற்றிருக்கிறார் அப்படின்னு. ஹெட்லைட் மாற்றிருக்கிறாருங்க 2. உள்ளுக்குள்ளே ப்ரொஜெக்டர் வர மாதிரி ஹெட்லைட்டு. இதில் எம்ஓபின்னு லைட் எரியும். நான் உங்களுக்கு லைட் போட்டு காமிக்கிறேன். அதுக்கடுத்து கீழே ஒரு போலீஸ் லைட்டு, நம்பர் பிளேட் மாற்றிருக்கிறாரு. கீழே பார்த்திங்கன்னா ஸ்கிப் லைட் கொடுத்துருக்குறாருங்க, நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிளிப்பு அழகாக எம்ஓபிங்கிற அந்த கப்பாவோட இதில் எம்ஓபி லோகோ செஞ்சு போட்டிருக்கிறாரு. சைடு மிரர் கார்பன் டிப் பண்ணி மேலே ஒரு சின்ன இது மாட்டிக்கிறாருங்க, சன்வைசர் மாட்டிக்கிறாரு. மேலே பார்த்திங்கன்னா லக்கேஜ் கேரியர்
இந்த லக்கேஜ் கேரியர் 25,000 ரூபாய்ங்களாமா. அப்புறம் இந்த இடத்துல ஒரு லைட் மாட்டிக்கிறாரு. இது வந்து லைட் ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறப்ப வெளி லைட் எல்லாமே எந்தளவுக்கு தெரியும்னு தெரியல. பட் அலைவில் டயர் வந்து முதல் நம்ம போட்டது தானுங்க. அப்புறம் சைடில் வந்து ஸ்கர்ட் மாட்டிக்கிறாரு, ஸ்கர்ட்டு. இங்கே வெனோங்கிற ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு. அது பேக் ஸ்பாய்லர் நம்ம மாட்டினது தான். அதுக்கப்புறம் இதெல்லாமே கார்பன் டிப் பண்ணிக்கிறாரு. நம்ம ஆக்சுவலாக பிளாக்கில் கொடுத்துருந்தோம், அது வந்து கார்பன் டிப் பண்ணிக்கிறாரு. பேக் நம்பர் பிளேட்டு, பேக்கில் வர அந்த பீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா மாட்டிக்கிறாருங்க, டபுள் சைலன்சர் வர மாதிரி. அது வந்து ஆக்சுவலாக ஒரு சைலன்சர் உடஞ்சிருச்சு. இப்போ அவங்க ஆக்சுவலாக ஓப்பன் டூம் போட்டிருந்தாங்க, அந்த பர்லுன்னு சவுண்டு வர மாதிரி. அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இன்ஜினுடைய பிக்கப்பே ரொம்ப கம்மி பண்ணிருச்சு அது ஆக்சுவலாக. அதனால் வந்து நம்ம அதை கழட்டிட்டு இப்போ நம்ம ஃபுல் செட்டு சைலன்சர் முன்னாடி இருந்து ஹெட்டிலிருந்து பின்னாடி வரைக்கும் நம்ம புது சைலன்சர் செட்டாக போட்டிருக்கிறோம். அப்புறம் இந்த பக்கம் வேணும் ஸ்டிக்கருங்க, அவ்வளோதான். அடுத்தது அப்படியே உள்ளே பார்த்திங்கன்னா தான் எக்கச்சக்கமாக பண்ணிக்கிறாரு. இது எல்லாமே கார்பன் டிப் பண்ணிக்கிறாருங்க. இது எல்லாமே இங்கே வேதான்னு சொல்லி அவரோட பேர். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் போஸ்டரில் ஸ்பீக்கர்ஸு, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நம்ம சின்னது போட்டிருந்தோம் 7 இன்ச்சு, அவர் பெருசு பண்ணிட்டார். அடுத்தது இந்த கீர் ராடுக்கு வந்து உங்களுக்கு கார்பன் டிப் பண்ணிக்கிறாரு. சீட் கவர்ஸ் மாற்றிட்டார். அடுத்து 7D மேட்ஸ் போட்டிருக்கிறாருங்க. அப்புறம் I10 அப்படிங்கிற ஸ்கிப் பிளேட் போட்டிருக்காரு. இந்த பக்கம் அப்படியே இருக்குது, அந்த பக்கம் என்னென்னு காமிச்சிட்றேன். ஏகப்பட்ட மாடிஃபிகேஷனுங்க. இந்த லைட்டுக்கெல்லாம் சுவிட்சு பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிறாரு. ஃபஸ்ட்டு பட்டனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே சுவிட்சு இப்படி ஆஃப் பண்ணுறது, ஆஃப், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சுவிட்சு. இங்கேயும் போஸ்டரில் இது. இங்கே வந்து RPM மீட்டருங்க. அடுத்து ஹைப்பர் சோனிக்கு, அடுத்தது ஹைப்பர் சோனிக், அடுத்தது ஒரு வாட்சுங்க. அடுத்தது எங்கள் சப்வூஃபருடைய கண்ட்ரோல் மேலே மாட்டிக்கிறாரு. அப்புறம் முன்னாடி கேமரா மாட்டிக்கிறாருங்க. அடுத்தது பேக்கில் வந்து ஒன்றும் பண்ணலைன்னு நினைக்கிறேன். கீழே வந்து இது ஸ்பேர் கோப், எக்ஸலேட்டருக்கும் பிரேக்குக்கும் பெடல் வந்து மாட்டிக்கிறாரு. இது இப்போ நம்ம மாற்றினது ஃபில்டர்ஸு, ப்ளக்கு, இது எல்லாமே நம்ம மாற்றினது. இப்போது 4 இடத்துக்குமே ஐட்டம்ஸ் கப்லேட் போட்டிருக்காருங்க, லைட் எரியுற மாதிரி. அடுத்தது டிக்கில் பார்த்தீங்கன்னா வெனோம், இதுலேயே லைட் எரியும், அழகாக MOPன்னு போட்டிருக்காரு. இவ்வளோ அல்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளாக் வந்து ஆக்சுவலாக முதல்ல நம்ம பண்ணினது தான். இது எல்லாமே வந்து இவர் இன்டோட்டல்டு பை RM கார் டெக்கர்ஸ், இதுலேயும் போட்டுருக்குறாங்க, முன்னாடியும் போட்டுருக்குறாங்க. நல்லா இருக்குது. விஜய், லைட் சுவிட்ச் எல்லா சுவிட்சையும் போடு. இதுக்கே உங்களுக்கு எல்லா லைட்டையும் போட்டு காமிக்கிறேன். ஆல் லைட்ஸ் போட்டு காமிக்கிறேன். சாவி போட்டு இது ப்ளூ, இது சிகப்பு, அப்படி எரியிற மாதிரி போட்டு காமி. எல்லா லைட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ போலீஸ் லைட் எரியுது. அங்கே பாருங்க மேலே இந்த பக்கம் 2 ஹெட்லைட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணு, பார்த்தீங்களா கண்ணு, இது வந்து ப்ளூ கலரு, இது வந்து ரெட் கலர் கண்ணு. செமையாக இருக்குது. நைட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, பிரம்மாண்டமாக செம லுக்குங்க. ஆனால் நைட்டு காமிக்க முடியாமல் போச்சு. இது வந்து இண்டிகேட்டருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் இந்த லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், MOP லைட் எரியுது பாருங்கள். ஓகே, ஆப் பண்ணி. டிக்கில் எரியும். ஆமாம், டிக்கில் எரியும், கரெக்டு. வண்டிக்குள்ளே இங்கே எரியும். இங்கே தெரியுதுங்களா, கலர் கலராக அப்படியே மாறி மாறி அது தெரியும். அங்கே வேதாங்கிற லைட்டு, அந்த RM கார் டெக்கர் லைட்டு, வெனோம், இது எல்லாமே லைட்ஸு, ஸ்பீக்கருக்குள்ள லைட்ஸு. அடுத்தது டிக்கில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எரியும், வெனோம் மாரி. இது பாருங்க,
அப்படியே ஊஃபரை சுற்றி இந்த பக்கம் ஆரம் லைட், அவ்வளோதான். லைட்டிங்ஸ் மட்டும் செமையாக இருக்குது. ஓகே, ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு வண்டி ஓட்டி பார்த்துட்டு ஒரு சின்ன ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் எடுத்துட்டோம், ஓட்டி பார்க்கலான்னு, உங்களுக்காக ஓட்டி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2012ங்க. ஆக்சுவலாக 2012 வந்து 1.2 கப்பா. ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் செக்மெண்ட்டில் வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஐட்டனுக்கு வந்து போகிறாங்க. இன்னும் ரீசன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது ஐட்டன்னு. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஐட்டனுக்கு போகிறாங்க. அப்புறம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2012-13 வந்து இன்றைக்கி ஒரு 3 ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. 2010க்கு மேலேனா ஒரு 2 ரூபாய் தாண்டுதுங்க. 2008-09 உங்களுக்கு 2 ரூபாய் கீழேயே வந்துருச்சு. ஆக்சுவலாக இது வந்து நான் எங்கூர் மார்க்கெட் சொல்கிறேன், உடனே கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க அந்த விலைக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி. ஒரு சில ஊரில் எச்சா இருக்கலாம், ஒரு சில ஊரில் கம்மியாக இருக்கலாம். சென்னையில் ரொம்ப கம்மியாக இருக்கும். சென்னை நம்பர் நீங்கள் மெயின் வந்து சென்னை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஊர் நீங்கள் சொல்ல வேண்டாம். எப்போவுமே கோயம்புத்தூர், திருப்பூரில் வந்து மார்க்கெட் வந்து மற்ற ஊரில் விட ஜாஸ்தியாக இருக்கும். கம்பேர்ட் டு சென்னை, மற்ற ஊரில் விட திருப்பூர், கோயம்புத்தூர் எப்போவுமே மார்க்கெட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து பேச வேண்டாம், கீழே கமெண்ட் பண்ண வேண்டாம். எங்கள் ஊரில் 2008 1.25 ரூபாய்க்கு கிடைக்குது, 2 ரூபாய்க்கு கீழே கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் ஓனர். அப்புறம் 2010 பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2.25, 2.30 அந்த ரேஞ்சில் கிடைக்குதுங்க. வண்டி நல்லா இருக்குதுங்க உண்மையாலுமே ஓட்டுறதுக்கு. இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு 2012-13 நம்ம ஐட்டன் வண்டி இன்றைக்கி நம்ம எடுக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 ரூபா வருங்க. 3 ரூபாய்க்கு உள்ளே வரும் ஐட்டன் ஆட்டோமேட்டிக். அப்புறம் டிபெண்ட்ஸ் அப்பான் ஓனருங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, செலவுகள், சர்வீஸு, இன்சூரன்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ரேட் மாறும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக அந்த யூஸ்டு கார் வாங்குறத பற்றி நான் வீடியோ கேட்டிருக்கீங்களா, அதில் நான் வந்து தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா 2012 பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி வாங்கும்போது 2.25 ரூபாய்ங்க. அதே வந்து திருப்பி இன்றைக்கி நம்ம வேறு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா 3 ரூபாயும் வரும், 2 ரூபாயும் வரும். 3 ரூபாய் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா 4 டயர் புதுசாக இருக்கும், இன்சூரன்ஸு ஃபுல் இன்சூரன்ஸு லைவில் கரண்ட் இருக்கும், வண்டி நல்லாயிருக்கும், மெயின்டெனன்ஸ் நல்லாயிருக்கும், சர்வீஸ் பண்ணி நல்லா வச்சுருப்பாங்க, டயர்லாம் புதுசு, இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது வந்து எந்த வேலையும் இல்லை. சிங்கிள் ஓனராக இருக்கும்போது 3 ரூபா வரும். அதே செகண்ட் ஓனராக இருக்கும்போது 2.25 ரூபா வரும். அப்போ டயர் கியர் சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும். அந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு 25 ரூபா கொஞ்சம் முன்பின் இருக்கும். பட் ஆனால் ஒரு 2 to 3 ரூபா பட்ஜெட்டில் ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி கார் நம்ம வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஐட்டன் வந்து இன்றைக்கி வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். பெஸ்ட்டு சாய்ஸ் அது வந்து. இந்த வண்டி உங்களுக்கு சரி ரிவ்யூ காமிக்கணும், ஓட்டி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வண்டியை உங்களுக்கு நான் வந்து ஓட்டி காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் மாடலுங்க, 1.2 கப்பா இன்ஜினு. இது பார்த்திங்கன்னா 82 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுது உங்களுக்கு, 114 Nm டார்க்கு. ஓகேங்க, இன்றைக்கி இருக்கிற ஒரு இதுக்கு வந்து 82 பிஹெச்பிங்கிறது ஓகேவான பிக்கப் தான். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் தெரியலிங்க. லேக்குங்கிறது வந்து ரொம்ப கீர் மாதிரி தெரியுது அப்படிங்கிறது வந்து பெருசாக தெரியலிங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக் ஒரு காம்பேக்ட் கார் நல்லா இருக்குதுங்க உண்மையாலுமே. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ரூபா பட்ஜெட்டில் இன்றைக்கி நம்ம போனோம்னா i10, i20 ஆட்டோமேட்டிக் தான் கிடைக்கும். சிலரியாவில் இன்றைக்கி வச்சுருக்கிறவங்க எல்லாருமே 3 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன கார் வாங்குறதுக்கு லேடிஸ் ஓட்டுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் தான் கேட்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு i10 ஒரு நல்ல பெஸ்ட்டு காராக இருக்கும். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வெர்ஷனில் i10ல் சன்ரூஃபெல்லாம் இருக்குது. 2013க்கு மேலே 13 வரும்னு நினைக்கிறேன் சன்ரூஃப் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வண்டியிலே சன்ரூஃப் கொடுத்தது i10 மட்டும்தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு சொகுசுற அளவுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. பட் அதுக்கு உண்டான குணம் இருக்கும். அந்த குண்டு குழி போகும்போது சின்ன ஒரு குதி இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு ஹேட்ச்பேக் தானே, அந்த ஹேட்ச்பேக் உண்டான இது வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த கார் யூஸ்டு கார் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ்டு கார் வாங்கலாம். 2 ரூபா பட்ஜெட் 2.5 பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வாங்கலாம். ஆனால் அப்புறம் மைலேஜ் சொல்ல மறந்துடும் பாருங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு, நான் எங்கூருங்க திருப்பூர் கோயம்புத்தூர் நான் சொல்கிறேனுங்க,
எங்கள் ஏரியாவில் எங்கள் ஊரில் ஓடும்போது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 14-15 கிடைக்கிது லோக்கலுக்கு. லாங் வந்து ஒரு 17-18 வருதுங்க நார்மலான மைலேஜ். இது ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் 2 கிலோமீட்டர் கம்மியாக கிடைக்கும். இந்த வண்டி வந்து ஒரு 12-13 கிடைக்குதுங்க லோக்கலில். லாங் வந்து ஒரு 15-16 ஆவரேஜாக கிடைக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து அந்த சைலன்சர் மாத்திரங்காட்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் கம்மியாகி போச்சு மைலேஜ். இப்போ அந்த சைலன்சர் மறுபடியும் நம்ம ஒரிஜினல் சைலன்சர் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஓப்பன் டூம் பர்ரு இன்னொரு சவுண்டு நீங்கள் இந்த ரித்திக் வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்க சவுண்டு நல்லா பர்ருன்னு சவுண்டு வரும். இப்போ வந்து அது நல்லா ரெடி பண்ணங்காட்டி இப்போ கொஞ்சம் பிக்கப் நல்லா இருக்குதுங்க. அது வந்து பிக்கப்பே இல்லாமல் இருந்தது ஆக்சுவலாக. இன்னொன்று சூப்பராக இருக்குதுங்க. ஒரு காம்பேக்ட் கார் அழகாக அப்படி பூந்து குட்டி குட்டியாக வண்டி குட்டியாக இருக்கிறதுனால அப்படியே டக்குன்னு பூந்து போகிறதுக்கு செமையாக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. இன்னும் கோட் 6 டியூன் பண்ணால் செமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐட்டன் யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் குட். ஆனால் இந்த வண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு அலைவிலை ஏபிஎஸ்சி ஏர் பேக்லாம் வராது. ஆக்சுவலாக பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடலுங்க. அதனால் ஸ்போர்ட்ஸில் 2013 அப்புறம் தான் உங்களுக்கு அலைவிலை ஏபிஎஸ் ஏர் பேக்கில் வந்தது டாப் எண்டுக்கு. மற்றபடி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குதுங்க. நீங்கள் யாராவது ஐட்டன் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது ஆட்டோமேட்டிக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மேனுவல் கண்டிப்பாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இந்த இப்போ கூட ஒரு வண்டி மேனுவல் நான் வேலை செஞ்சிட்ருக்கேனுங்க. சும்மா ஒரு டச்சப்பு ஒர்க்கு போயிட்டுருக்குது. சரி, இந்த வண்டி நம்ம எடுத்து கொடுத்த வண்டி. அது நம்ம எங்கள் அண்ணங்கிட்ட சுப்ரீம் மொபைல்ஸு அண்ணன் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த வண்டி ஆக்சுவலாக இது. அவங்ககிட்ட தான் வாங்கி கொடுத்தேன் இவருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம வாங்கி கொடுத்த கலர் பார்த்திங்கன்னா லைட் ரோஸ் கலர் வரும் இல்லைங்க, அந்த கலர் தான் வாங்கி கொடுத்தேன். முடிஞ்சால் நான் வந்து ஆட் பண்ணுறேன்னுங்க இந்த பக்கம். ரோஸ் கலர் வண்டி வாங்கும்போது எப்படி இருந்தது கலரு, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டுங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அடுத்தது இன்னொரு சூப்பரான காரில் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.